ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கோட்டா சீனிவாசராவ். இவர் பார்த்திங்கன்னா 83 வயதில் இன்றைக்கி இறந்துட்ட ஒரு நியூஸ் கிடச்சிருக்குங்க. இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் தமிழ், தெலுங்கு மட்டுமின்றி இந்திய அளவில் 5 லாங்குவேஜ்லேயுமே நிறைய படங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். இவர் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி தான். இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1978 இவரோட சினிமா கேரியரை ஆரம்பிச்சிருக்காருங்க. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரீசெண்டாக ஹரிஹர வீரமல்லு, பவன் கல்யாண் அவர்களோட படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அது வரைக்கும் அவ்வளோ படங்கள் 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையுமே நடித்து கொடுத்துருக்காரு. அதை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தான் கோட்டா சீனிவாசராவ். இவரோட தமிழில் இவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக போச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கோட்டா சீனிவாசராவ் அவர்கள் நடிச்சிருக்காரு. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் பிச்சையா சாமி படத்தில் கலக்கியிருப்பார். அந்த படத்தில் இவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சின்சியரான ஒரு வில்லனாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சனியன் சகடை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாச்சியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர்லேயும் மிரட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாஸ் வில்லனாக அந்த படத்துலையும் நடித்து கொடுத்துருப்பாரு. அப்புறம் ஆள வந்தானா படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறைய படங்கள் தமிழ்லையும் நடித்து கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படி இருக்க, இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு 2015 கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. பத்மஸ்ரீ அவார்ட் வின்னர் இவரோட கலைத்துறைக்காக அதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமின்றி 2 படங்களில் பாடல் பாடியதாகவும் சொல்லப்படுது. அதை தாண்டி டப்பிங் ஆர்டிஸ்ட்டாகவும் கேரியரோட பிகினிங் ஸ்டேஜில் நிறைய படங்களில், தமிழ் படங்கள்லேயும் சரி, தெலுங்கு படங்கள்லையும் சரி, டப்பிங் ஆர்டிஸ்ட்டாகவும் இவர் பணி புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவருக்கு 83 வயதானாலும் இவர் தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அளவில் எல்லா மொழிகளிலும் பல படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இவர் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய லாஸ் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ணின கதாபாத்திரங்கள் எல்லாமே அப்படி ஒரு வில்லன் நடிகராக இருக்கட்டும், குணச்சித்திர கதாபாத்திரமாக இருக்கட்டும், எல்லா கதாபாத்திரையும் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பெரிய ஸ்டார் வர்றது கஷ்டங்க. 83 வயதான இவர் ஹைதராபாத்தில் இறந்ததாக சொல்லப்படுதுங்க. இவர் இல்லை அப்படின்னாலும் இவரோட படங்கள் நடிச்சதில் இவர் பண்ணின கேரக்டர் எல்லாமே பெருசாக என்றைக்கும் பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த சமயத்தில் சினிமா தீஃப் சேனல் மூலயமா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோங்க.